உலகத்துல தாய் உன்னத படிப்பு. தாய் தன் குழந்தைய பார்க்கறது, அந்த குழந்தை தாயினுடைய தன்னுடைய உதிரம், தன்னுடைய குழந்தை, தன்னுடைய தொப்புள் கொடி சொந்தம். இப்ப அந்த குழந்தைக்காக அவன் பின்னே தூங்கி முன்னே எழுவாள். நிறைய உதாரணங்கள் தாய்க்கு சொல்லிக்கிட்டே போலாம். ஏன்னா தாய் ஒரு தெய்வம். தாய் யாரு? நம்மளுக்கு ஒரு தெய்வம். அந்த தெய்வத்துக்கு நிகரா வேற யாரையுமே ஒப்பமைய சொல்லவே முடியாது. தொல்காப்பியத்துக்கே இலக்கியம் தாய். எல்லா உயிர்களுக்குமே தாய் அன்பு இருக்கும். ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் அதுக்கு அடுத்து இன்னொரு அன்பு கிடைக்குது. அதுதான் தாரம் அன்பு. மனித உயிர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அன்பு தாரத்தினுடைய இரண்டாவது அன்பு. தாய் அன்புக்கு அடுத்து கிடைக்குது இல்லைங்களா? இப்ப இதுல ஒரு சின்ன கதை இன்னைக்கு நாளிதழ்ல நான் பார்த்தது. அந்த கணவனுக்கு 90 வயசு ஆகுது, அந்த அம்மாவுக்கு 75 வயசு. அவங்களுக்கு 5 குழந்தைகள் இருந்தாங்க. அந்த 5 குழந்தைகளுமே அவங்கள பார்க்கல. அவர் அந்த ஐயா வாய் பேசவர், பார்வையும் தெரியல, வயதானதுனால பார்வையும் அவருக்கு தெரியல. அப்ப அந்த 75 வயசு அம்மா என்ன பண்றாங்க, பேட்டி கொடுக்கறாங்க. என் புருஷன் என்னை எப்படி வச்சிருந்தான்? ராணி மாதிரி வச்சிருந்தான். என் புருஷன் எப்படி வச்சிருந்தான்? ராணி மாதிரி வச்சிருந்தான். இன்னைக்கு என் புருஷன் என்ன பண்ணல, காப்ப வாயும் பேச மாட்டாரு, கண்ணும் தெரியல. என் 5 பிள்ளை விட்டுட்டாங்க. நான் என் புருஷனை விட முடியுமா? எங்களுக்கு ஒரு நேரமாவது சாப்பாடு வேணுங்களே இல்லன்னு போய் பிச்சை எடுத்துட்டு தன்னுடைய வீட்டுக்காரர் கொடுத்து அந்த உயிரை காப்பாத்தணும். அப்ப மனைவியுடைய தாரத்தினுடைய அன்பை பாருங்க. அப்ப கடைசி வரைக்கும் நம்ம கட்டையில போகிற வரைக்கும், நம்ம உயிர் போகிற வரைக்கும் நம்மளுக்கு உறுதுணையா இருக்கிறது யாரு? அந்த தாரத்தவே கைப்பிடிச்சு கொடுத்தது யாரு? தாய். அந்த கல்யாணத்தை நம்ம சேலையில ஒரு 3 முடிச்சு கைத்தறியும் சேலையும் போட்டுறாங்க. இனிமேல் இவன் யாரு? உன்னிடம் நான் ஒப்படைக்கிறேன். அந்த தாரத்தை தேர்ந்தெடுக்கிறதே அம்மா தானே, தாய் தானே தேர்ந்தெடுக்கிறா. அந்த கல்யாணம் ஆன பின்னாடிதான் ஒரு பையன் கிராமத்துல எல்லாம் பழமொழி சொல்லுவாங்க, ஊர் காலிய சுத்துனா அவனுக்கு ஒரு கால் கட்டு போடுப்பா, அவன் சரியா போயிடுவான். அவனுக்கு என்ன போடணும்? கால் கட்டு போடணும். இப்ப உங்களுக்கே நிறைய செல்போன் வந்துட்டு இருக்கு. அப்ப அவன் யாரு கேட்பாங்க? வீட்டுக்காரம்மா மனைவி கேட்பா, இன்னுமா எங்க இருக்கீங்க, வாங்க நேரம் ஆயிடுச்சுன்னு சாப்பிடறது கூப்பிடுவாங்க. அந்த யாருக்கு அந்த உரிமை பண்பு யாருக்கு இருக்கு? பாசம் யாருக்கு இருக்கு? தாரத்துக்கு வந்துடும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல யாருக்கு தாரம் வந்துடும். இன்னைக்கு நம்ம வீடு வாசல நிலக்குளம் எல்லாம் இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒண்ணுமே வாங்கல, நான் வீடு வாங்கிட்டேன். அந்த மனைவி பக்கத்து வீட்டுல இருக்கிற மனைவி சொல்லுவா, ஏங்க நம்ம எப்படியாவது கடன் பட்டாவது கஷ்டப்பட்டாவது நாமளும் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வாங்கலாம், ஒரு நிலத்தை வாங்குவோங்க. நம்ம நச்சரிச்சுக்கிட்டே இருப்பா. யாரு? மனைவி. அது மட்டுமா செய்யற? நீ வாங்குறதுக்கான முதலீட அவளும் சேர்ந்து வேலைக்கு போவா. இப்ப திருப்பூர்ல எத்தனை மனைவிமார்களை பாருங்க. கணவன் மட்டுமா வேலை செய்யறான், மனைவி தாங்க அதுக்கு ஆணி வேற. அந்த வேருக்கு அந்த மரம் விருச்சகம் ஆகுறதுக்கு யாரு உறுதுணையா இருக்கிறா? மனைவி உறுதுணையா இருக்கிறா. இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு கணவன் மதிக்கப்படுறான்னு நல்ல மனைவி அமைஞ்சா மட்டும்தான். ஒரு கணவன் நிம்மதியா இருக்கிறான், ஒரு சமுதாயத்துல ஒரு அங்கத்தினர் பண வசதிகளோட பணத்தோட இருக்கிறான்னா மனைவி மட்டுமே. இப்ப தாய் பாசம் அதுக்கு உதாரணமே சொல்ல முடியாதுங்க. உதாரணம் யாருமே பக்கத்துல நிக்க முடியாது, ஏன்னா தாய் அது. ஆனா நம்மளுக்கு எதையாவது உடம்புக்கு முடியல அப்படின்னு நம்ம ஐசியூல படுத்து இருக்கிறப்ப ஹாஸ்பிட்டல்ல யார் முன்னாடி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பா? தன்னுடைய மனைவிங்க போட்டிருக்கிற தாலியை கூட வித்துருவாங்க, நான் கனவை நல்லா வரணும்னு. அந்த உயிரை கொண்டு என்ன பண்ணுவா? தோளோட காப்பாத்தி கடன், ஏகப்பட்ட கடன் இருக்கு. அப்படியே கணவன் என்ன பண்ணுவான்? கண் கலப்புவான். அப்ப அந்த மனைவி சொல்லுவா, தோளோடு தோல் சார்ந்து நான் இருக்கிறேன். இதுவும் நம்மள கடந்து போகுங்க, இதுவும் என்ன ஆயிரும்? கடந்து போயிருங்க, நான் இருக்குங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவா. பாத்தீங்களா? அதுலயே நம்ம நாளைக்கு என்ன ஆயிரும்? ஒரு 10 பாட்டில் பூஸ்ட் குடிச்ச மாதிரி ஆயிருங்க. தான் புருஷன் குடிக்காம இருப்பான், சம்பாதிக்காம இருப்பான். வெளியே போறப்ப என்ன சொல்லுவான்? என் புருஷன் நிலங்காரங்க சொல்லுவான். அவன் புருஷன் என்ன வேணா பேசிக்கலாம். ஆனா அடுத்தவங்க பேசுறப்ப ஒரு காலம் அறிவிக்க மாட்டாங்க. அதுதாங்க தாரம். அதுதான் என்னங்க தாரம். ஒண்ணு வேண்டாங்க, சமுதாயத்துல நம்ம சொந்தக்காரங்க நம்மளை மதிக்கணும் அப்படின்னா அவங்க ஜானகி சொன்ன மாதிரி உன்னுடைய மனைவி நல்ல தாரம் நல்லா இருந்தா தானே வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிடுவா.
வந்தவங்க என்னன்னு கூப்பிடுவா, வான்னு கூப்பிடுவா. இல்லாட்டி பாத்திரத்தை தூக்கி தூக்கி வீசினா இடி மாதிரி கேக்குங்க. நீங்க காலில் இருக்கிறவங்களுக்கு எப்படி கேட்க, இடி மாதிரி கேட்கும். அதுக்கு அந்த சொந்தக்காரங்க அசையாட்டி என்ன பண்ணுவான், தண்ணிய தூக்கி அங்க இங்கேயும் ஊத்துவான். அப்ப அந்த கணவன் சொல்லுவான், நல்ல மனைவி அமையதுனால இதுக்கு முன்னாடி இடி மின்னல் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, இப்ப என்ன பேஞ்சுக்கிட்டு இருக்கு, மழை பேஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த கணவன் ஓரமா உட்கார்ந்து இருக்கும் பாத்தியா, வயசான தாயை பார்ப்பான். தாயை பாக்குறப்ப தாயோட இயலாமை, கணவனோட இயலாமை. அவன் கோடீஸ்வரனா இருந்தாலும் அந்த உறவுகள் அவனை மதிக்குமா, மதிக்காது. மனைவி அவங்கள வாங்க அப்படின்னு என்ன இருக்குதோ இல்லையோ வாங்க அப்படின்னு முகம் நிறைய மகிழ்ச்சியோடு வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தாலும் அந்த உறவுகள் சொல்லுவாங்க அந்த தாய் கிட்ட, அம்மா மகாலட்சுமி மாதிரி மருமகளை கொண்டு வந்திருக்கிறம்மா. யார் பாரு மகாலட்சுமி மாதிரி, மருமக மகாலட்சுமி மாதிரி இருக்குமா. அப்படின்னா யாருக்கு பெருமை, தாய்க்கு தானே பெருமை. அப்ப கணவன் எப்படி உட்கார்ந்து இருப்பான் தெரியுமா, கெத்த உட்கார்ந்து இருப்பான். கணவன் எப்படி இருப்பான், கெத்த உட்கார்ந்து இருப்பான். நீ கெத்த உட்கார்ந்து இருக்க, சொத்தையா உட்கார்ந்து இருக்க, காரணம் தாரமே தாரமே தாரமே.